பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டையில் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. மாநகராட்சி தரப்புல கொருக்குப்பேட்டையில ரூபாய் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்டு வரக்கூடிய ரயில்வே பாதை மேம்பாலத்திற்கு தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 40 ஆண்டுகளுடைய கனவு இங்கே கொருக்குப்பேட்டை மக்களுடைய கனவாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது இடமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொருக்குப்பேட்டை மணலி சாலையில 96.4 கோடி ரூபாய் செலவுல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தினசரி பள்ளி மற்றும் கல்லூரி செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள் என ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் ரயில்வே கிராசிங்கல்ல நின்று செல்வது இந்த பகுதி மக்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அவசர காரணங்களுக்காக செல்பவர்கள் நீண்ட நேரமாக ரயில்வே கேட்டுகள்ல காத்திருப்பதால குறித்த நேரத்துல செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இந்த மேம்பாலம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 40 ஆண்டுகளாக கொருக்குப்பேட்டை மக்கள் மேம்பாலம் கட்டி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து வந்தாங்க. இந்த நிலையில இந்த பாலம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பகுதிக்கு நேர்ல வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார். தற்போது கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாலம் என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக வருகை தந்து இந்த பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். முன்னதாக இதே பகுதியில மேலும் ஒரு மேம்பாலத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரயில்வே பாதை மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு தற்போது இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதன் மூலமாக தினசரி 15,000க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மணலி, கொருக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் வரும் நாட்கள்ல கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசு பொறுப்பேற்று மணலி பர்மாநகர் பாலம், கொடுங்கையூர் பெட்டக வடிவ பாலம், மணலி மாதவரம் உயர்மட்ட பாலம் உட்பட 16 மேம்பாலங்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மேம்பாலத்துடைய திறப்பு விழாவிற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.